ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ள அஹோபிலம் நரசிம்மர் கோவில் 108 திவ்ய தேச கோவில்களில் 97வது திவ்ய தேசமாகும். பெருமாள் தனது பக்தன் பிரகலாதனுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்த தலம் என சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் நரசிம்மர் வெளிப்பட்ட தூண் உள்ளது. இதற்கு உக்கிர ஸ்தம்பம் என்று பெயர். இத்தலத்திற்கான 3 இரவு 2 பகல் கொண்ட புனித பயணத் திட்டம். நாள் 1 சென்னையில் இரவு 7:30 மணியளவில் பஸ் மூலம் அஹோபிலம் புறப்படுதல். நாள் 2 அதிகாலை 5 மணியளவில் கீழ் அஹோபிலம் சென்று ரூம் செக்-இன் செய்து சிறு ஓய்வுக்கு பின் காலை உணவு முடித்து 8 மணியளவில் மேல் அஹோபிலம் சென்று ஸ்ரீ காரஞ்சன நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் சந்திரனின் தலமாகும். பின் 108 திவ்ய தேச கோவில்களில் 97வது திவ்ய தேசமான ஸ்ரீ அஹோபிலம் உக்கிர நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் குருவின் தலமாகும். சிறிது தூரம் சென்று பாபநாசினி நதிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வராக நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் ராகு தலமாகும். ஸ்ரீ மாலூலா நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் சுக்கிரன் தலமாகும். மாலோலா நரசிம்மர் ஆலயம் பின்புறம் சிறிது தூரம் சென்றால் பிரகலாதன் ஞானம் பெற்ற இடம் தரிசனம் செய்கிறோம். பின் பாபநாசினி நதிக்கரை பாதையில் சென்று மேருமலையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஜுவாலா நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இந்த இடத்தில்தான் இரண்யவதம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இக்கோவில் நவகிரகங்களில் செவ்வாய் தலமாகும். இத்தலத்திற்கு செல்லுவது சிறிது கடினமான பாதையாகும். நாள் 3 காலை உணவுக்குப் பின் ஜீப் மூலம் பயணம் செய்து ஸ்ரீ சத்ரவத நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் கேது தலமாகும். பின் ஸ்ரீ யோகானந்தா நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் சனி தலமாகும். பின் 1 மணி நேரம் காட்டுக்குள் பயணம் செய்து ஸ்ரீ பாவன நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் புதன் தலமாகும். பின் அத பாதையில் திரும்ப சென்று ஸ்ரீ பார்க்கவ நரசிம்மர் தரிசனம் செய்கிறோம். இக்கோவில் நவகிரகங்களில் சூரியன் தலமாகும். இத்தலங்களை தரிசனம் செய்து மதியம் உணவு முடித்துவிட்டு சிறு ஓய்வுக்கு பின் 4 மணியளவில் பஸ் மூலம் 2 மணி நேரம் பயணம் செய்து ஒண்டிமிட்டா சென்று ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலயம் தரிசனம் செய்கிறோம். இரவு உணவு முடித்துவிட்டு சென்னைக்கு பஸ் மூலம் 5 மணி நேரம் பயணம் செய்து சென்னை சென்று அடைகிறோம்.